தமிழகத்தில் முட்டையின் விலையானது புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஒரு முட்டையின் விலை ₹5.75 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் பிரதாப்பிடம் கேட்டு பெறலாம். பிரதாப், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மரண்யா. நாமக்கலில் புதிய உச்சத்தில் தொட்டது முட்டை விலை. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹5.75 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கோழி பண்ணையாளர்கள் மிகவும் மகிழ்ச்சியில் உள்ளனர். முட்டை மற்றும் அதனை சார்ந்த உணவுப் பொருட்கள் விலை உயரும் என்பதால் முட்டை பிரியர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையானது ₹5.75 இருந்து 5 காசுகள் உயர்த்தி ₹5.25 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு 24ஆம் தேதி மாலை அறிவித்தது. இந்த விலை 25ஆம் தேதி, அதாவது இன்று முதல் அமலுக்கு வருகிறது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹5.75 என்பது கடந்த 53 ஆண்டுகள் கால தமிழக கோழிப்பண்ணை வரலாற்றில் இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. வட மாநிலங்களில் குளிர்காலம் தொடங்கியுள்ளதால் முட்டையின் நுகர்வும் விற்பனையும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் நாமக்கல் பகுதிகளில் உள்ள கோழிப்பண்ணைகளில் இருந்து அங்கு அதிக அளவில் முட்டைகள் அனுப்பப்பட்டு வருகிறது. பிற மண்டலங்களிலும் முட்டை விலை உயர்ந்து வருகிறது. மேலும் கோழி தீவன மூலப்பொருட்கள் விலையும் உயர்ந்துள்ளது. இதுவே முட்டை விலை உயர்வுக்கு காரணம் என்கிறார் பண்ணையாளர்கள். தமிழகத்தில் முட்டை உற்பத்தி தீவிரமாக விளங்கும் நாமக்கல் மாவட்டத்தில் 1100க்கும் மேற்பட்ட கோழி பண்ணையர்கள் உள்ளனர். இவற்றின் மூலம் நாள்தோறும் 5.50 கோடி முட்டைகள் உற்பத்தியாகின்றன. மொத்தம் உற்பத்தியில் 40% முட்டைகள் கேரள மாநிலத்திற்கும் தினசரி 30 லட்சம் முட்டைகள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகின்றன. தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கு போக மீதமுள்ள முட்டைகள் தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. முட்டை விலையில் கோழி பணியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே சமயம் முட்டை மற்றும் அதனை சார்ந்த உணவுப் பொருட்கள் விலை உயரும் என்பதால் அதன் பிரியர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். பிரதாப், விவரங்களுக்கு நன்றி.